ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ரெகுலேட்டர் சரியாக ஓடலை, ரொம்ப ஸ்டெக்காகி ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த ரெகுலேட்டரு ஏன் அப்படி ஓடுது இப்போ செக் பண்ண போகிறோம். அதுக்கு காரணம், இது உள்ள பிளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரு பிடிச்சி இருக்குது சரிங்களா. இப்போது நான் இந்த பெடல் இப்படி அழுத்தும் போது லாஸ்ட் எண்டில் தொடாமல் இருக்கும். இப்போது ஒரு சில தகுடு உங்களுக்கு உடஞ்சி இருக்கிறதுனால கூட உங்களுக்கு நீங்கள் அழுத்தும் போதே உங்களுக்கு சரியாக ஒரு சில டைம் ஸ்லோவாக மிதிக்கும். நீங்கள் ஃபுல்லாக அழுத்தினா கூட உங்களுக்கு ஸ்லோவாக மிதிக்கும். இப்போ இதை நம்மளே கைட்டி எப்படி சரி பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இருங்க, நீங்கள் இந்தமாரி ஒரு டூல்ஸ்லாம் இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்கிறது கொரடா, கட்டிங் பிளே எதுவாக இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை இப்படி கைட்டணும். இதில் ஆல்ரெடி 2 தகுடு இருக்குது. அதில் ஒரு தகுடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இப்போ இதை அழுத்தும் போது அதனால தான் உங்களுக்கு சரியாக அவங்க ஃபுல்லாக கஸ்டமர் என்ன சொன்னாங்க, ஃபுல்லாக அழுத்தினா மட்டும்தான் ஒர்க் ஆகுது, அதுவுமே ஸ்லோவாக போகுதுன்னாங்க. இது எல்லா தகுடுமே அப்படி தான் இருக்குது. இது பேர் பெடலிங் கனெக்டிவ் பின்னு சொல்லுவாங்க. அப்படி தெரியலனாலும் ரெகுலேட்டர் இந்தமாரி பின்னுன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. இப்போது இதை நம்ம இந்த பின்னை இப்படி போடுறோம். போட்டுட்டு இதில் கைட்டின இந்த நெட்டை இப்படி போடுறோம். ஓகேங்களா. இதை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிக்கணும். லைட்டாக பெண்டாக இருந்துச்சுன்னா ஸ்டெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும். இந்த ஒயர் நீங்கள் போடாமல் விட்டுட்டு மறந்துட்டிங்கன்னா ஓடாது சரிங்களா. அதுக்கப்புறம் இதை இப்படி போட்டு நீங்கள் இப்படி டைட் பண்ணணும். டைட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நீங்கள் வளைச்சிக்கலாம் சரிங்களா. வளைச்சிக்கிட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணி இதை கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணிக்கணும். இப்போ அழுத்துனா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. கட் பண்ணிட்டியா. நம்ம இப்போ லைட் லேம்பில் செக் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா. லைட் லேம்பில் செக் பண்ணி பார்க்கணுன்னா இப்போ நான் கடையாக வச்சுருக்கிறதுனால என்கிட்ட லைட் லேம்ப் இருக்குது, அதனால் செக் பண்ணுறேன் ஓகேவா. இப்போது இந்தமாரி ஒரு ஒயர் எடுத்து இந்த பெடலில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். சுவிட்சு ஆன் பண்ணியாச்சு. லைட் எரியுதுங்களா, அழுத்தணுன்னே லைட் எரியும், அழுத்தணுன்னே லைட் எரியும். இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அடுத்தது மோட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சும்மா நம்மக்கிட்ட ஒரு சர்வீஸுக்கு மோட்ரு வந்தது, அதில் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்குள்ள கொஞ்சம் சேஃப்டியாக டெஸ்டர் வச்சுக்கிட்டு சேஃப்டியாக பண்ணுங்கள் சரிங்களா. ஓடுதுங்களா மோட்ரு, அவ்வளோதான் மக்களே. நம்ம அதில் இந்தமாரி பெரிய பின்னு வரும், பெரிய பட்டை பின்னு வரும், இதுமாரி சின்ன பின்னு வரும். இந்த பட்டை பின்னு வந்துச்சுன்னா இதையும் மாற்றணும், இதையும் மாற்றணும். அது இல்லாமல் இதெல்லாம் மாற்றியும் உங்களுக்கு இந்தமாரி கம்ப்ளைண்ட்டு சரியாக ஓடலைன்னா மோட்டரையும் ரெகுலேட்டரையும் சரியான ஒயரு பின்னு
அதாவது இதில் இருக்கிற பின்னு ஏதாச்சும் உள்ளே இருக்கிற ஒயரு விட்டுருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே மாற்றியும் ஒர்க் ஆகாது. இதுதான் மக்களே. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாட்டா பாய்.